சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு 2 பரிசுகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு பெண்கள் பணத்தை பெற்று பயனடைய போகிறார்கள். கடந்த ஆண்டே பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறாதது கடும் விமர்சனமாக மாறியது. தமிழ்நாடு அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்த சூழலில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இதையே தங்களின் பிரச்சார ஆயுதமாகவும் மாற்றி திமுகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் கட்டாயம் இடம்பெறுவதற்கான பணிகளை அரசு நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது. ஆனால் எவ்வளவு ரொக்க பணம் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகவில்லை. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.